ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் இந்த காட்கிட்ஸ் வலைவழி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே தேவனுக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த நாட்களிலே நாம் தியானிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஒரு மனிதன் பிறக்கும்போது இந்த பூமியில் ஒன்றையும் கொண்டு வருவதும் இல்லை, ஒரு மனிதன் இறக்கும் போதும் இங்கிருந்து ஒன்றையும் கொண்டு செல்வதும் இல்லை. இதை எல்லா மார்க்கமுமே அங்கீகரித்துக் கொள்வார்கள். பிறக்கும் போதும் அவன் கையில் ஒன்றும் இருப்பதில்லை, நிர்வாணியாக பிறக்கின்றான். இறக்கும் போதும் அவன் கையில் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை, அவன் நிர்வாணியாகவே செல்கின்றான். இதை யோபும் கூட அப்படியாக சொல்கின்றார். உண்மையிலே நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், நமக்கு வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் எண்ணிலடங்காத வார்த்தைகள் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய சீசனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின முதல் கடிதத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்கிறார்: போதும் என்ற மனத்துடனே கூடிய தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம் என்றும், ஒரு மனிதன் உலகத்திலே வரும்போது அவன் ஒன்றையும் கொண்டு வருவதும் இல்லை, இந்த உலகத்திலிருந்து போகும்போது இந்த உலகத்திலிருந்து ஒன்றையும் எடுத்து கொண்டு போவதும் இல்லை. ஆகவே உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும் என்று எழுதுகின்றார். அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் வரும்போது ஒன்றும் கொண்டு வருவதில்லை, போகும்போதும் ஒன்றும் கொண்டு செல்வதில்லை என்றே ஏன் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பூமியிலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை சிலர் ஆதாயமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிக்கின்றார். இப்படி தேவனுடைய சுவிசேஷத்தை இழிவான ஆதாயத்திற்கு சிலர் பயன்படுத்துகிறார்கள். இந்த பூமியில் எவ்வளவுதான் நாம் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது நம் போகும்போது கொண்டு போகவே முடியாது. ஏன்னா அங்கேருந்து வரும்போது நம்ம எதுவுமே இல்லாமல் தான் வந்தோம், இங்கிருந்து போகும்போது நம்ம எதுவுமே இல்லாமல் தான் போவோம் என்று அவர் இந்த பூமிக்குரிய பொருளாதாரத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஆவிக்குரிய விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார்: சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சரீரத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை என்ற ஒன்று இருக்கின்றது. இந்த சரீரத்தில் செய்யப்படக்கூடிய, இந்த பொருளாதாரத்தில் அல்ல, இந்த சரீரத்தில் செய்யக்கூடிய நன்மை தீமை என்று இருக்கிறது. இதற்காக நன்மைக்கும் தீமைக்குமான தக்க சன்மானம் கிறிஸ்துவின் நியாயசனத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகின்றார். எப்படிப்பட்ட புரிதல் பாருங்கள். அங்கே நாம் ஒன்றையும் கொண்டு வருவதும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை என்று சொன்ன பவுல் இங்கே நிச்சயமாக நாம் நன்மை செய்யவில்லை என்றால் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும்போது நன்மை தீமைக்கேற்ற பலனை அடைவோம் என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். வெளிப்படுத்தின புஸ்தகத்திலும் கூட அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கிறது: இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலன் என்னுடனே கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்கின்றார். அப்படி என்றால் இந்த பூமியில் ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒன்றை கொண்டு வருகின்றான், இறக்கும் போது ஒன்றை கொண்டு செல்கின்றான். இது ஆவிக்குரிய சத்தியமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிறக்கும்போது எப்படி கொண்டு வர முடியும்? இறக்கும்போது கூட அவன் செய்த பாவத்திற்கும் அவன் செய்த நன்மைக்குமான சன்மானம் கிடைக்கும் என்று சொன்னால் கூட பிறக்கும்போது எப்படி கொண்டு வர முடியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆகில், ஆண்டவர் இதற்கும் பதில் வைத்திருக்கிறார் வேதாகமத்தில். என்னவென்றால், யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் மோசையோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி தன்னை குறித்ததான கற்பனைகளை அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்கள் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போது, யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை இங்கே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின்கள் தண்ணீரிலும் எனக்கு ஒப்பான சுரூபத்தையாலும் விக்கிரகத்தையாலும் என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், உண்டாக்கி அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்படி நீ செய்வாய் என்றால் பிதாக்களுடைய தவறுகளை, நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து பிதாக்கள் செய்த தவறுகளை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கின்றார். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கின்றது. நீங்கள் மருத்துவரை சந்திக்கும் போது அந்த வியாதியை குறித்து அவர் விலாவரியாக கேட்பார். இந்த வியாதி உங்களுடைய தாய்க்கு இருக்கிறதா, உங்களுடைய தகப்பனுக்கு இருக்கிறதா, உங்களுடைய தாத்தாவுக்கு இருக்கிறதா, யாருடைய இரத்த வழியில் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கின்றதா என்பதை குறித்து முதல்ல அவர் விளக்கம் கேட்பார். நீங்கள் ஆம் இல்லை என்று சொல்வதை வெறுத்து தான் அவர் அந்த அடுத்த மருத்துவத்தை அவர் செய்வார். ஏனென்றால் அநேக வியாதிகள் பெற்றோர்களுடைய ஜீன் மூலம் அல்லது தாத்தா பாட்டிகளுடைய ஜீன் மூலமே என்ன செய்கிறது என்றால் நமக்கு கடத்தப்படுகிறது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. அதை தான் தேவன் சொல்கிறார். இந்த சரீரத்திலே நீங்கள் நன்மை செய்தால் நிச்சயமாக மேன்மை உண்டு. ஆனால் இந்த சரீரத்தில் நீங்கள் தீமை செய்யும் போது அந்த தீமை என்ன செய்கிறது, அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படுகிறது. இந்த பூமியில் பிறக்கும் போது நாம் ஒன்றை கொண்டு வராமல் அல்ல, நிச்சயமாக தாய் தகப்பன் தாத்தா பாட்டியோட ஜீனில் இருக்கிறத அப்படியே கொண்டு வருகிறோம். பைபிள் சொல்லுது, ஆதாமின் சுவாபத்தில் பிறந்தவர்களாய் நாம் இருக்கின்றோம்.
இருக்கின்றோம். ஆதாம் செய்த பாவத்தோடு நாம் இந்த பூமியில் பிறக்கிறவர்களாக இருக்கின்றோம். அப்போ இந்த பூமியில் எப்படி ஒவ்வொரு மனுஷனும் பாவியாகவே பிறக்கின்றான், அப்போ ஒன்றையுமே கொண்டு வரவில்லை என்று எப்படி நாம் சொல்ல முடியும்? ஆகவே இந்த பூமியில் பிறக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை கொண்டுதான் இந்த பூமியிலே நாம் பிறக்கின்றோம். இந்த பூமியில் பிறந்து முடித்து இந்த பூமியில் வாழும்போது நாம் இந்த பாவத்தோடே போக வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த பாவத்தை நீக்குவதற்கு, இந்த பாவத்தை கழுகுவதற்கு இரட்சகராய் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்திருக்கிறார். அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கின்றது. உண்மையிலே நாம் நன்மை செய்வோம் என்றால், தேவனை அறிந்து கொண்டோம் என்றால், அவருக்குள் நாம் இருப்போம் என்றால், பாவங்கள் முற்றிலுமாக கழுவி நாம் பரிசுத்த பண்ணப்படுகிறோம். ஆகவே நாம் இறக்கும் போது நன்மை செய்கிறவர்களாக நாம் இந்த பூமியை விட்டு கடந்து செல்வோம். நம்முடைய நியாயத்தீர்ப்பில் நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, ஒன்றை மட்டும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பூமியில் பிறக்கும் போதும் நாம் எப்படி பிறக்கிறோம் என்றால், ஒன்றை கொண்டுதான் பிறக்கின்றோம். இந்த பூமியில் மரிக்கும் போதும் நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ற பலனை கொண்டுதான் இந்த பூமியிலிருந்து நாம் கொண்டு செல்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். காயின் ஆபேலை கொன்ற போது ஆண்டவர் அவனிடத்தில் கேட்பார், உன் சகோதரனாய் காயின் எங்கே என்று கேட்பார். அதற்கு அவன் சொல்லுவான், நான் என்ன காவலாளியா, அவன் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்தாய், நீ என்ன அவனுடைய ரத்தம் இங்கே கூப்பிடவில்லையா என்று சொல்லிட்டு காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொல்வார். நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நீங்கள் நன்மை செய்யாதிருந்தால் நீங்கள் பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும் என்று சொன்னார். யாக்கோப்பு கூட அப்படி எழுதுகிறார், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போவதே அவனுக்கு பாவமாக இருக்கிறது. பவுல் இப்படி எழுதுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதுகிறார். ஆகவே ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கும்போது, இந்த வரும்போது பாவத்தோடு வருகிறோம். ஆனால் நாம் மரிக்கும்போது பாவத்தோடு மரிப்போம் என்றால் அது நம்முடைய அறியாமைத்தான் காட்டுகிறார். ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு விலகி நன்மை செய்ய நாம் பழகிக்கொள்வோம். நாம் பிறந்த போது பாவிகளாக நாம் பிறந்து விட்டாலும் கூட நாம் இறக்கும்போது பாவத்தோடு இறந்து விடாத வாழ்க்கை தேவன் நமக்கு தர வேண்டும் என்பதாக நான் உங்கள் எல்லாருக்குமாக எனக்கும் சேர்த்து நான் தேவனை பிரார்த்திக்கிறவனாக இருக்கின்றேன். ஆகவே இந்த பூமியில் வரும்போது நாம் ஒன்றை கொண்டுதான் வருகின்றோம், இந்த பூமியை விட்டு போகும்போது நாம் ஒன்றை கொண்டுதான் செல்கின்றோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். அப்போ சொல்ற பவுல் எழுதின நோக்கம் என்னவென்றால், இந்த பொருளாதாரத்தை குறித்து எழுதுகின்றார். மனிதன் பிறக்கும்போது பொருளோடு பிறப்பதல்ல, மனிதன் மரிக்கும் போதும் பொருளோடு செல்வதல்ல. அந்த நோக்கத்திற்காக அது எழுதப்பட்ட வசனமே அல்லாமல் ஆவிக்குரிய ஆழமாக சிந்திக்கும் போது நாம் இப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் நல்ல சத்திய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதற்கு தேவன் நல்ல தருணம் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.